ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் அட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்பிளா ஒரு ஸ்டார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஸோ இது நம்மளுடைய க்ரூஷே சீரீஸ்ல நெக்ஸ்ட் எபிசோட். பேசிக் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க இந்த ஸ்டாரை வந்து சின்ன சைஸ் த்ரெட், அதாவது நம்ம நார்மலா யூஸ் பண்ற காட்டன் யான், அக்ரிலிக் யான், எந்த யானாலும் இருக்கலாம். அதுலேயும் ரொம்ப தின்னாவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சைஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து இயர்ரிங்ஸை வந்து மேக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீ செயின்ஸ், சாம்ஸ் உங்களுடைய பேகுக்கு, அப்படி இல்லை அப்படின்னா இது 2 சைஸா செஞ்சு ஒரு காயின் பவுச் அது மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார் ஷேப்ல இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். பேசிக் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி தான், சேம் மேஜிக் ரிங், செயின் ஸ்டிச், டபுள் க்ரூஷே, ட்ரிபிள் க்ரூஷே. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். இதுக்கும் நம்ம பேட்டர்ன் எப்படி வரையணும் அப்படின்றத பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணி எப்படி ட்ரா பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஆல்ரெடி ஹார்டிங்க்கு போட்டிருக்கோம். ஸோ மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஸோ பேட்டர்ன்ஸ் வரைஞ்சி நீங்க பழகிட்டீங்க அப்படின்னாலே நீங்களாவே உங்களோட ப்ராஜெக்ட்ஸை ஓனா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல நம்ம ஸ்டார் செய்ய போறோம். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்குரிய பேட்டர்ன் வந்து நம்ம ட்ரா பண்ணிடுறோம். ஸோ பேட்டர்ன் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சென்டர்ல இதுலயும் ஒரு மேஜிக் ரிங்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறோம். ரவுண்ட் ஷேப்னாலேயும் மேஜிக் ரிங். ஓகேவா? மேஜிக் ரிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் 3 செயின் ஸ்டிச், 1 2 3. 3 செயின் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் நம்ம டபுள் க்ரூஷே ஒரு லைன் ஃபுல்லா போட போறோம். ஸோ இது வந்து சர்க்குலர் ஷேப்ல வரணும். ஸோ உங்களுக்கு நல்லா வரையணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓரளவு உங்களுக்கு வரைய தெரிஞ்சாலேயும் போதுமானதான். ஸோ ஒரு அவுட்லைன் போட்டிங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி அடுத்து நம்ம வந்து ட்ரா பண்ணிடலாம். ஸோ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டாரோட ஒரு சைஸ் நம்ம இப்படி போடுவோம்ல, ஸோ அதில் டோட்டலாக ஒரு 3 ஸ்டிச்சஸ் வரையும் கவர் பண்ணணும். அப்போ இங்கே வந்து 15 ஸ்டிச்சஸ் வரும். ஸ்டாருக்கு 5 சைஸ் வர்றதுனால 3 ஸ்டிச்சஸ் கவர் பண்ணுறதுனால 3 × 5 15. ஓகேவா? அப்போ 15 வந்து உள்ள லைன் வந்திருக்கணும். ஆல்ரெடி 3 செயின் ஸ்டிச்சு ஒரு டபுள் க்ரோஷேக்கு ஈக்குவலா நம்ம போட்டுட்டோம். அப்போ மீதி 14 ஸ்டிச்சஸ் போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 வந்து டபுள் க்ரூஷே போட போறோம். ஸோ நான் லைன் போட்டுட்டு உங்களுக்கு ஸ்ட்ரைக் போட்டிருக்கேன், சைஸ் கரெக்டாக வரணும்னு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் உங்களுடைய ட்ரையாங்கிள் ஷேப் வரணும் ஸ்டாருக்குரியது. ஸோ அதுக்கு இந்த சைடு லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து இப்போ க்ளோஸ் பண்ணியிருப்போம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அப்போ ஆக்சுவலாக இங்கேருந்து அதே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போது செயின் ஸ்டிச்சஸில் ஸ்டார்ட் பண்ணணும். செயின் ஸ்டிச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 செயின் ஸ்டிச்சஸ், 5 செயின் ஸ்டிச்சஸ் வரும். ஓகேவா? 1 2 3 4 5 செயின் ஸ்டிச்சஸ். அப்போ இந்த லென்த் முதல்ல சிறுசா இருக்கணும், அடுத்து கொஞ்சம் பெருசோ, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசு, அப்படி வரணும். நமக்கு ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகணும். அப்போ சிங்கிள் க்ரூஷே, டபுள் க்ரூஷே, ட்ரிபிள் க்ரூஷே, அந்த மாதிரி ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ இந்த லென்த்ல என்னென்ன ஸ்டிச்சஸ் வரலாம், 3 கவுண்ட் வர மாதிரி போடணும்னு சொன்னேன்னா 1 2 3 இது வரைக்கும் அப்போ வரும். ஸோ அப்போ இங்க வரைக்கும் நீங்க போட்டுக்கலாம். 1 இது வந்து ட்ரிபிள் க்ரூஷே. அடுத்த செயின்ல ஒரு டபுள் க்ரூஷே, அடுத்த செயின்ல ஹாஃப் டபுள் க்ரூஷே, இந்த செயின்ல ஒரு சிங்கிள் க்ரூஷே. சிங்கிள் க்ரூஷேக்கு பிளஸ் சிம்பிள். டைரக்டா நம்ம சிங்கிள் க்ரூஷே போட முடியாது, சைடில் ஒரு ஸ்டிச் போட்டு தான் போட முடியும். அதனால இங்கனுக்குள்ள ஒரு ரிங், அதாவது உங்களோட செயின் ஸ்டிச். அப்போ டோட்டலா எத்தனை செயின் ஸ்டிச்? 1 2 3 4 5. அப்போ டோட்டலா இங்கனுக்குள்ள மட்டும் 6 செயின். ஓகேவா? அதுல 5 இதுல வந்து உங்களுக்கு 4 இதுல வந்து
உங்களுடைய ஸ்டிச்சஸ் வரும். இந்த சைடு ஒரு செயின் எக்ஸ்ட்ரா, இங்கிட்ட ஒரு செயின் எக்ஸ்ட்ரா. இதே மாதிரி எல்லா சைடும் நம்ம போடணும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல இருந்து இப்படி போய் இந்த ஸ்டிச்சஸ் போட்டுட்டே வருவோம். இப்போ ட்ரிபிள் க்ரோஷே முடிச்சதும் இங்க ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். ஓகேவா? டாட் நல்லா தெரியுதா? ஓகேவா? அப்போ இந்த இடத்துல இருந்து அகைன் நம்ம என்ன போடணும்? இந்த 6 செயின் பிளஸ் இந்த ஸ்டிச்சஸ் போடணும். சேம் 3 ஸ்டிச் கவுண்ட் பண்ணி நடுவுல 2 கேப் வரும். 2 இந்த இடத்துல திரும்ப 1 2 இந்த இடத்துல 1 2 இந்த இடத்துல அகைன் 1 2 அங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பேட்டர்ன் ரொம்ப குழப்பிக்காதீங்க. நீங்க போட போட உங்களுக்கு வந்து அது பழகிரும். ஒன் 2 3 4 இந்த இது ஆக்சுவலாக இங்கேருந்து வரும். அடுத்து ஒரு 5. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஓரளவு ஒரே மாதிரி போட்டுக்கோங்க. நீங்க இப்படி வரைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியா இருக்கும். திரும்ப இங்க ஸ்டிச் போட்டு 3 4 இந்த கார்னர் 1 2 3 எஸ். அகைன் ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் 1 2 3 4 5 இது ஒரு பிளஸ் வரைய நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். அது ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? இது இந்த இடத்துல இப்படி வரும். 1 2 3 4 இந்த கார்னர்ல ஒரு ஸ்டிச் இங்கிட்டு 1 இது ஒரு ப்ளஸ். ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்ன் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இதை ஃபாலோ பண்ணி நம்ம இப்போ ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்டாரு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பேட்டர்ன் ரொம்ப குழப்பிக்காதீங்க. கடைசியாக உங்களுக்கு ரிட்டர்ன் பேட்டர்னும் நான் கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரைஞ்சி நீங்கள் அதில் ஸ்டிச்சஸ் போட்டு பழகி இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக போகும்போது ஈஸியாக இருக்கும். ஸ்டிச்சஸ் பார்த்ததும் உங்களுக்கு புரியும். ஓகேவா? மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. மேஜிக் ரிங் போட்டாச்சு. ஓகேவா? போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? ஸோ டிக் பண்ணிட்டு அந்த ரூமா போட மேஜிக் ரிங் போட்டாச்சு. 3 செயின் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து 14 ஸ்டிச்சஸ் வந்து டபுள் க்ரோஷே போடணும். ஓகேவா? கீழே பேட்டர்னை சேர்த்து எழுதிடுவோமா? மேஜிக் ரிங், அதுக்கப்புறம் 3 செயின் 14 டபுள் க்ரோஷே. இது முடிச்சிடலாம். ஓகேவா? 1 2 3 செயின் ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. அடுத்து டபுள் க்ரோஷே 14 போடணும். 1 2 3 4 5 1 2 3 4 5 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். 6 7
8, 9, 10, 11, 12, 13, 14. ஸோ 14 ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. மேஜிக் ரிங்கை டைட்டாக இழுத்துட்டு இந்த இடத்துல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். ஒத்ததா எடுக்காம ஃப்ரண்ட் லூப் பேக் லூப், அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதுக்காக ஸோ கீழே நல்லா டைட்டாக இழுத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சென்டரில் உள்ளதும் இந்த ரவுண்ட்ஸ் ஃபுல்லாக பிடிச்சிட்டோம். இது சென்டரில் உள்ள ரவுண்டு. டோட்டலாக 15 ஸ்டிச்சஸ் வந்து கவுண்ட் பண்ணணும். இது ரெண்டும் சேர்த்து இது ஒரு டிசிக்கு ஈக்குவல். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு விங்ஸும் போட போகிறோம் ஸ்டார் குறியீடு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு விங்ஸ் ஆரம்பிக்கும் போது சென்டர்ல இருந்து இங்க வந்தாச்சு, ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இது எழுதிடும் ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா? ஸோ அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இங்க 6 செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் குரோஷே, அப்படியே ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம். ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே, ஒரு டபுள் குரோஷே, ஒரு ட்ரிபிள் குரோஷே, அகைன் ஸ்லிப் ஸ்டிச். எத்தனை ஸ்டிச் ஸ்கிப் பண்ணிட்டு, 1 2 ஸ்கிப், 2 ஸ்டிச், 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ இப்போ வந்து இந்த பேட்டர்ன் நம்ம இப்போ போட போகிறோம் இந்த விங்ஸ் புரியுதுல. ஸோ எல்லா விங்ஸும் ஒரே பேட்டர்ன் தான். ஒன்று போட்டிங்கனாலே இன்னும் அடுத்து மற்றது எப்படி போடணும்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம 6 செயின் ஸ்டிச்சஸ் போடணும் இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளது. ஓகேவா? 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுல நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா சிங்கிள் குரோஷே போடணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இதுல ட்ரிபிள் குரோஷே, டபுள் குரோஷே, ஹாஃப் டபுள் குரோஷே, சிங்கிள் குரோஷே. அப்போ இந்த ரெண்டையுமே நம்ம ஸ்கிப் பண்ணணும். ஏன்னா இந்த கார்னர்ல இது வரும், இதை எப்படி ஸ்கிப் பண்ணணும். அப்போ 1 2 2 தான் ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் இதுக்குள்ள சிங்கிள் குரோஷே, yarn over, உள்ள விட்டு வெளியே எடுங்க, ஹாஃப் டபுள் குரோஷே, yarn over, உள்ள விட்டு எடுங்க, டபுள் குரோஷே போடணும். அகைன் yarn over 2 times, உள்ள விட்டு எடுங்க, ட்ரிபிள் குரோஷே 1 2 3 போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ணணும், நம்ம இத 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணணும். 1 தேர்ட் ஸ்டிச்ல இப்படி உள்ள விட்டுறோம். 1 2 தேர்ட் இதுல ஸ்லிப் ஸ்டிச். தட்ஸ் ஆல். ஸோ ஒரு விங் வந்து போட்டாச்சு. இதே மாதிரி மீதி இருக்க விங்ஸையும் ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்போ இந்த இதை டோட்டலா எத்தனை டைம்ஸ் போடணும், ஷார்ப் போட்டு 5 டைம்ஸ் போட்டு முடிக்கணும். ஓகேவா? அப்போ அகைன் 1 2 3 4 5 6 ஸ்டிச்சஸ், 2 ஸ்கிப் பண்ணிட்டு சிங்கிள் குரோஷே, yarn over, half double crochet, yarn over,
double crochet, yarn over 2 times, உள்ள விட்டு எடுங்க, ரெண்டு லூப் புள்ளையா விட்டு 3 டைம்ஸ் எடுக்கணும். அடுத்து 1 2 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் ஸ்டிச்சுக்குள்ள ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. ஸோ இதே மாதிரியும் மீதி இருக்க விங்ஸையும் போடணும். 2 3 4 5 2 ஸ்கிப் பண்ணுங்க, உள்ள விடுங்க, வெளியே எடுங்க. ஸோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், உங்களுக்கு பார்த்ததுமே புரியுற மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த பேட்டர்ன் புரியல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே நான் ரிட்டர்ன் பேட்டர்ன் கொடுத்துருக்கதை பார்த்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், அது ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு. கொஞ்சம் நாய்ஸா இருக்க மாதிரி இருக்கும், பேட்டர்ன் பார்த்து நீங்களா போட்டுக்கோங்க. One, two, three, 4, 5, 6 ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் போடும்போது கொஞ்சம் ஒரே மாதிரி சைஸ் வர மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லது. இல்லை அப்படின்னா வேரியேஷன்ஸ் வந்து தெரியும் இங்க போட்டிருக்கிறதுல. ஸோ அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் தெரியாத மாதிரி போடுங்க. ஓகேவா? ஸோ பேசிக்காக இருக்கிறத வச்சே நம்ம நிறையா திங்ஸ் வந்து செய்யலாம். உங்களுடைய மெயின் ப்ராஜெக்ட்ஸும் செஞ்சு நீங்கள் வந்து அதை சேல்ஸ் பண்ணவும் செய்யலாம். ஒன் டூ. ஸோ இப்படி ஸ்கிப் பண்ணி ஒன்று போடுறதுனால தான் நான் வந்து உங்களை ஸ்டார்டிங்லேயும் அதுக்கேற்ற மாதிரி கவுண்ட்ஸில் போட சொன்னேன். 6 5 6. ஸோ அவ்வளோதான், லாஸ்ட் விங் வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். மோஸ்ட்லி கிளியராக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே டாப் லூப்பில் விட்டு போடுங்க, அப்படி இல்லைன்னா பாட்டமில் போட்டிங்க அப்படின்னா அது ஃபைனலாக அந்த ஸ்லிப் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதனால கரெக்டாக ஸ்டிச்சஸ் வந்து பார்த்து போடுங்க. 1 2 போட்டு அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி இங்கே வந்து 3 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணி போடுற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸ்லிப் ஸ்டிச் லாஸ்ட் மட்டும் 3 ஸ்கிப் பண்ணி போட்டுருங்க. இப்போதான் உங்களுக்கு ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கு. இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்க போட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கனுக்குள்ள வந்து நம்ம 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 and 15. ஸோ இதுலேயும் ஸ்லிப் ஸ்டிச் ஆகும் போட்டுட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டேன். ஸோ இதையும் நம்ம சாமா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அவங்களுக்கு அந்த ஸ்டார் டிசைன் மட்டும் போதும் அப்படின்னா நீங்க அந்த கடைசியா போட்ட இந்த செயின் ஸ்டிச்சஸ் போட வேண்டியதில்லை, அப்படின்னு நீங்க நிப்பாட்டிக்கலாம். ஸோ இதையும் நீங்க பேக்லயும் போட்டுக்கலாம். எப்படி போடணும் அப்படின்னா இந்த மாதிரி எதில் மாட்டுறீங்களோ அதில் மாட்டி விட்டுட்டு ஸோ அவ்வளோதான், நம்ம பேட்டர்னில் போட்ட மாதிரிக்கே வந்துருச்சா. இப்படி கொஞ்சம் சுருங்குற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணியில் எதையாவது டிப் பண்ணி நல்லா காட்டன் கிளாத் ஏதாவது வச்சு அந்த வாட்டரை நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க, அடுத்து ஒரு 24 hours அப்படியே ரெஸ்ட்லேயே விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அப்படியே மெயின்டைன் ஆகிடும். ஸோ இது அந்த ஹோல்குள்ளே எப்படி விட்டு எக்ஸாம்பிளுக்கு இப்படி உள்ள விடுறீங்க அப்படின்னா இதை இப்படி விட்டு இந்த ஹோல்குள்ளே கூடி மொத்த ஒர்க்கையும் நீங்கள் இப்படி எடுத்துடலாம். ஸோ இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு சாம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
எவ்வளோ லென்த் வேணுன்றதை பொறுத்து நீங்க வந்து ஸ்லிப் ஸ்டிச்சோட கவுண்டிங் வந்து அதிகமா போட்டுக்கோங்க. ஸ்டிச்சஸ் கம்மியா போட்டீங்க அப்படின்னா உள்ள விட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். இதுல பாத்தீங்களா தெரியுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ லென்ஸ் நல்லா தொங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கேற்றாப்புல நீங்க செயின் ஸ்டிச்சஸோட கவுண்டிங்ஸை கூட்டிக்கோங்க. ஸோ இப்படிதான் இருக்கும் இது பேக் சைட், இது வந்து ஃப்ரண்ட். ஓகே, ஸோ மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்க. இன்னும் என்ன உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போடணும் அப்படி இல்லை அப்படின்னா பேசிக் வீடியோஸ் என்ன போடணும் அப்படின்னு போட்டீங்கன்னா கண்டிப்பா போடுவோம். இல்லை ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க சொன்னாலும் அதையும் செஞ்சு போடுறோம். ஸோ இதுக்குரிய பேட்டர்ன் இதுதான். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதில் இந்த டைம் மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா இதில் வர ஸ்டார் வந்துடும். மேலே மட்டும் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணியிருக்கேன்னா செயின் ஸ்டிச் போட்டு ஒரு லூப் ஃபார்மேட்டில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய ஸ்டார் எவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காம நமக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்மளுடைய வீடியோஸ் இன்னைக்கு தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.